2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலும் போட்டியிடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகம் என்னதான் 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாலும் எடப்பாடி தொகுதியில அவங்க செல்லாத போயிட்டு இருந்தாங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் வெறுமனே 233 தொகுதியில மட்டும் தான் போட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால 234 தொகுதியில போட்டியிடுற நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டதில்லை. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே 233 தொகுதியில 100% இல்லைனாலும் 99% கண்டிப்பாவே ஜெயிக்க மாட்டாங்க. மீதம் இருக்க ஒரு தொகுதி காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போட்டிடுறாரு. திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரன்றதை பத்தி நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில 33% இருந்து 60% வரைக்கும் ஓட்டு எடுப்பாரு. திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு, தோக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மேல சொன்ன கருத்தை நாம 2026 பிப்ரவரி மாசத்துல சொல்லியிருந்தோம். இப்ப ஏப்ரல் மாசம் நடக்குது. இப்போ நான் அந்த கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில 33% இருந்து 60% வரைக்கும் வாக்கு எடுப்பாரு. ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு, தோக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் 33%க்கும் கம்மியா ஓட்டு எடுத்து ஒருவேளை திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறேன். ஏன்னா பேசிக்கலாவே எனக்கு வெக்கம், மானம், சூடு சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசியலை பத்தி பேச வந்த பிறகு வெக்கமாவது, மானமாவது, சூடாவது, சொரணையாவது. பட் நான் சொன்ன கருத்துல மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். அதனால திரு சீமான் அவர்கள் ஒருவேளை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில ஜெயிச்சுட்டாருன்னா அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோல் அமையும்.